ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நாங்கள் எலுமிச்சம்பழ ஊறுகாய் செய்வோமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிவ்யூ 360. இதுக்கு முதல்ல எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதோட இதுக்கு கட்டர் தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் தேவைப்படும். முக்கியமாக இது செய்ய போக்குல நீங்கள் ஒரு மண் பானையை பாவிச்சு செய்யுங்க. இப்போ இதை நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் இன்றைக்கி வெயிலில் காய வச்சு செய்யலை, அடுப்பில் வேக வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு பச்சை மிளகாயை இந்த மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன கீரல்களாக இது மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோறேன். இப்போ தேசிக்காய் எல்லாம் கட் பண்ணி இது மாதிரி எடுத்ததுக்கு பிறகு இதில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது நான் செஞ்சு முடியும் வரைக்குமே என் மகன் குறும்பு பண்ணிகிட்டே இருந்தார். அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நிச்சயம் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நீங்கள் எலுமிச்சம்பழ ஊறுகாய் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மெத்தடில் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நான் அடுப்பில் வேக வச்சு எடுக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த இடையில் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நான் எலுமிச்சம்பழம் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அது எவ்வளவா குறைஞ்சிக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நிறைய தண்ணி ஒட்டிக்குது. இதில் நீங்கள் எந்த தண்ணியும் சேர்த்துக்கொள்ள வேணாம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை அவிச்சிடுங்க. அடுத்து திறந்து அவிச்சிடுங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு கட்டர் தூள் சேர்த்துக்கொள்ளணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.